நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இபி பில் இந்த மாதிரி எங்களுக்குலாம் வந்து எச்சா வருது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் நான் தான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இந்த மாதிரி வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு. ஆனால் வந்து இப்படி பில்லு வர்றதுக்கு எங்களுக்கு பழைய மாதிரி இருந்து அந்த மாதிரி கொடுத்தாலே போதும், 200 யூனிட் ஃப்ரீலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அதுக்கு எல்லாரும் போட்டு மாட்டடி அடிக்கிறாங்க, கண்டபடி அடிக்கிறாங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டா பலதரப்பான மக்கள் இருப்பாங்க, பலதரப்பாக வந்து அடிப்பாங்க, பேசுவாங்க. அது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். எவ்வளோ நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் வந்து நடக்கதான் செய்யும். அவங்க தியரி போட்டு 200 யூபிஎஸ் இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கதான் செய்யும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நடந்துருச்சு. அதுக்காக வந்து இன்னைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ வேற கொடுத்துருந்தாங்க. கிளாரிஃபிகேஷன் வீடியோ எல்லாமே மொத்தமாக பார்த்தோம்னா குமரல்கள் நிறைய இருந்துச்சு, நன்றிகள் எல்லாரும் நிறைய பேர் சொன்னீங்க. பட் இதில் வந்து எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு, நீங்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக வந்து உங்களோட யூனிட்ஸை சொல்லுங்க. சும்மா வந்து பொத்தாம்பதுவாக நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி, ஒரு ப்ரூஃபோட சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் பில்லு போட்டிருப்பாங்க. சரி, இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுது எவ்வளோன்னு சொல்லிட்டு போடுவாங்கன்னு பார்த்தா அதை பற்றி எதுவுமே வந்து பேசலை. ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி இப்படியாச்சுன்னு சொல்லி போட்டு இழுத்து கடைசியாக வந்து ப்ரூஃப்னு சொல்லி ஒன்று வந்து காமிச்சாங்க. ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிச்சாங்க. அதுவும் பரவாயில்ல. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருக்குது, ஒவ்வொரு மாதம் பில்லும் வந்து காமிச்சாங்க 2025 இருந்து. அதில் எப்படி இருக்குன்னா ஒரு 2500, 3000, 2000 சில்லற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 4000 வரைக்கும் வந்துச்சு. சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா மார்ச்சில் மட்டும் 37,000. இது நான் 37,000 புது பில்லு இருக்குது, இவ்வளோ பெரிய பில்லு எப்படான்னு அப்புறம் கிளாரிஃபிகேஷன் கேட்டோம்னா, ஒரு வருஷம் வந்து தப்பான ரீடிங் காமிச்சிருக்கு, அதனால வந்து கம்மியாக இருந்துச்சு. பேலன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஆட் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு பல்க் அமௌண்ட்டாக கட்டுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியுது அவங்க மீட்ரு ஒழுங்காக இல்லை. மீட்ரு ஒழுங்காக இல்லாதனால இவ்வளோ நாளாக வந்து யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணது கம்மியாக காமிச்சிருக்கு, அதனால இவங்களுக்கு பில்லு கம்மியாக காமிச்சிருக்கு. இத்தனைக்கும் இந்த பில்லு கம்மியாக காமிச்சே 2000, 3000 கட்டியிருக்காங்க. பில்லு கரெக்டாக இருந்தால் எவ்வளோ கட்டியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை தான் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. இதுலேயும் 37,000 ஒரு டைம் வந்து பல்க் அமௌண்ட் கட்டியிருக்காங்க. ஒரு வருஷமாக வந்து கணக்கு கரெக்டாக எடுக்காதனாலே. சரி, அப்போ அந்த 37,000 அமௌண்ட்டை ஒரு 6 டைம் வந்து கட்டியிருப்பாங்க. 2 மாதத்துக்கு ஒரு எடுக்கிறாங்களா, 6 டைம் வந்து கட்டியிருப்பாங்க. அதை டிவைடட் பை 6ன்னு சொல்லி போடுறோம். மினிமமாக எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா 6 × 6 36, ஒரு 6000 ஒவ்வொரு பில்லுக்கு வரும். அப்போ ஒவ்வொரு டைமும் இங்கே 2500, 3000 கட்டியிருக்காங்கன்னா அப்போ ஆக்சுவல் பில்லு எவ்வளவு, 10,000, 11,000 தான் ஆக்சுவல் பில்லு. அப்போ இந்த தடவை இவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்க, 11,000, 13,000. ஸோ வந்து 13,000 2000 எச்சாருக்கான காரணம் என்னன்னா, அவங்க யூசேஜ் இந்த வெயில் டைமில் அதிகமாக இருந்திருக்கும். இதில் அவங்களே வந்து கிளாரிட்டியாக சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து கம்மியாக இருந்துச்சு, இப்போ தான் அதிகமாகிடுச்சு. ஒரு வருஷமா உங்கள் மீட்டர் ஒழுங்காக ஓடலை, கம்மியாக காமிச்சதுங்கிறனாலதான்டா அதுக்கு வந்து 37,000 ஒரு டைம் முழுசாக கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து முழுசாக கட்டினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மாதம் நிறையா கட்டினா உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கா? இந்த பேசிக்கான விஷயம் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க எவனுமே சொல்லலையா? இதில் இன்னொன்று என்ன ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க, இது வந்து எங்களுக்காக கூட பேசலை, சுற்றி இருக்கிற எங்களுக்கு இன்னொரு 40%க்காக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அந்த 40% பீப்புளா இல்லை உங்களுக்கு சுற்றி உள்ள பீப்புளா, அவங்களையும் கேட்டு தப்பான மீட்டரில் தப்பான ரீடிங் இருந்திருக்கும். இத்தனை நாளாக கம்மியாக கட்டிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட ஆக்சுவல் பில்லே அவ்வளவுதான்டா. நீங்க வந்து பெரிய ஆளுங்க. இந்த ஸ்கீம் 200 யூனிட் ஃப்ரீயே வந்து சாமானிய மக்கள் அந்த 500 யூனிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான். நீங்களாம் வந்து 500 மீட்டர்லாம் தாண்டி போற, நீங்க வந்து ஒரு லக்ஸுரியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிற கணக்கு. சரி, சுத்தி இருக்கிற ஒரு 10 பேருக்காக பேசுறீங்களா, வந்து உங்கள்கிட்டயே ஒரு கிளாரிட்டி, சுத்தி இருக்க பீப்புளுக்காக பேசுறீங்களா, வந்து கிளாரிட்டியா பேசுங்க. என்ன, ஏன் வந்து இந்த ஈவி பில் அதிகமாகுதா கம்மியாகுதா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பில் என்ன மாதிரி வந்து போடுறாங்க, நீங்க எவ்வளவு யூனிட்ஸ் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இப்படி பேசணுமா? சும்மா வந்து எல்லாரும் சொல்றாங்க பில்லு ஏறிடுச்சுன்னு உடனே சும்மா வந்து ஆமா பில்லு ஏறிடுச்சுன்னு சொல்லி நீங்க ஒரு 10 பேருக்காக பேசுறீங்கன்னா அதுல கிளாரிட்டியோட கரெக்டா பேசணும், ரெஸ்பான்சிபிலிட்டியா பேசணுமா? இல்லை உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு, நிறைய பேர் பாக்குறாங்க, இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா போகுங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கரெக்டா ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுத்து பேசுறப்ப நீங்க ஒரு கிளாரிட்டியோட கரெக்டா பேசினாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களோ இல்லை வந்து இந்த மாதிரி குரல் கொடுக்கறது கொஞ்சம் தெளிவாக கரெக்டாக குரல் கொடுக்கணும். சும்மா ஏதோ ஒன்று பேசணும், குரல் கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கிறது நல்ல எண்ணம். மக்களுக்கு வந்து குரல் கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்க குரல் கொடுங்க, அதில் தப்பே. ஆனால் கரெக்டாக குரல் கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியோட குரல் கொடுக்கணும். சும்மா வந்து குரல் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு பேர் அது வந்து குரல் கொடுக்கறது கிடையாது. மக்களுக்காக எடுக்கிறீங்கன்னா அப்போ வந்து அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். மனசு மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுக்கணும். சரி, சுற்றி இருக்கிற 40 பேர்னு சொல்றீங்களா, அதுக்காக ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வந்து போறீங்க, பல மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு கிளாரிட்டி. நான் வந்து இந்த மாதிரி அந்த
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேருக்கு இந்த மாதிரி வந்து ரீடிங் வந்து இவ்வளோ யூனிட்ஸ் வந்து செலவாயிருக்கு, இவ்வளோ காசு வந்து அதிகமாக இருக்குது, டேரிஃபில் ஏதாவது பிரச்சனையா, காசு வந்து அதிகமாக போட்டிருக்காங்களா, அதுக்காக குரல் கொடுங்க. யாருமே தப்பு இல்லை. வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லில் வந்து டேரிஃப் வந்து எச்சா போட்டிருக்காங்க, ரேட் வந்து மொத்தமாகவே எல்லாத்துக்குமே ரேட் எச்சாகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து கரெக்டு. இந்த ஆட்சியில் வந்துட்டு சரியில்லைப்பா, நீங்கள் வந்து வந்த உடனே வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லில் டேரிஃப் ஏற்றி எல்லாத்துக்கிட்டே மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறீங்க, அது வந்து இந்த ஸ்கீமே எனக்கு தேவையில்லை, அது பழைய ஸ்கீமே இருந்திருக்கும், பழையபடியே இருந்திருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பழைய டேரிஃபில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறாங்க கவர்மெண்ட்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்கீமு, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இப்படின்னு பண்ணவங்கள எங்களுக்கு பழையபடி இருந்தாலே பரவாயில்ல. பழையபடி இருந்ததுன்னா நீ கான்செப்டே உங்களோட தப்புடா, உங்களோட மீட்டரே தப்புடா. இதில் வந்து சிம்பிளான மேட்டர் அதையே முடிஞ்சு போச்சு. நீங்கள் கணக்கு இன்றைக்கே வந்து கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்தது கரெக்டான வீடியோ. இப்போயே வந்து எல்லாத்தையும் கிளாரிஃபை ஆகிடுச்சு, என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திரும்ப ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்டோட வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, ஓகே ஃபைன். ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து 200 யூனிட் இந்த மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஏசி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இல்லாதவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமே தவிர 100 யூனிட்டுக்கு இந்த 200 யூனிட் ஃப்ரீங்கிறதே தவிர நீங்கள் வந்து ஏசியில் வாழ்கிறீங்க, எலக்ட்ரிக் காருக்கு சார்ஜ் போடுறீங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து வாழ்கிறீங்கன்னா நீங்களாம் வந்து உங்களுக்கெலாம் அந்த ஸ்கீம் வந்து கிடையாது. நீங்களாம் வந்து இதுக்கெலாம் வந்து மேலே போயிட்டீங்க, நீங்களாம் வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்க. வந்துட்டு உங்களுக்கான ஸ்கீமும் இதெல்லாம் கிடையாது. உங்களுக்காக இதுக்காக பேசுகிறீங்கன்னா நீங்களாம் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்கக்கூடாதுடா, சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடாது. இது சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, புவர் பீப்புள்ஸ்க்காகடா. நீங்களாம் மிடில் கிளாஸ்டா, மிடில் கிளாஸ்க்கான ஸ்கீம் இது கிடையாது. அதனால் இதோட வந்து முடிச்சுக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு இபி பில் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஏசி யூஸ் பண்ணாதீங்க, கம்மியாக. நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான காசு நம்ம கட்டி தான் ஆகணும். இது வந்து ஒரு பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற பில்லுக்கு நம்ம என்னடா காசு கட்டணும். அதில் கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறது? கன்சப்ஷன் நீங்கள் கம்மியாக பண்ணி உங்களுக்கு வந்து ரேட் எச்சா போடுறாங்க, பில்லு எச்சா போடுறாங்கன்னா சொல்லுங்கள், குரல் கொடுக்குறோம். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்குறோம். அது வந்து தப்பு. பட் உங்கள் கன்சப்ஷன் கரெக்டாக இருக்குது, அதுக்கேற்ற தான் அமௌண்ட் பில்லு போட்டிருக்காங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவு அமௌண்ட் தான் வரும். அப்படி உங்கள் மீட்டரில் பிரச்சனையா, மீட்டரை செக் பண்ணுங்கள், மீட்டரை சரி பண்ணுங்கள். அதுதான் சொல்யூஷனே தவிர சும்மா இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால அது வந்து சொல்யூஷன் ஆகாது. சும்மா பொதுவாக ஒரு வீடியோ போடுறீங்க, பழைய இபி பில் எப்படி இருந்துச்சோ அதுவே வந்து ஓகே, இந்த ஸ்கீம் வேணாம்னு சொல்லி நீங்களாம் வந்து அப்படி சொல்ல முடியாது. தரப்பான மக்களுக்கு அது யூஸ் இல்லைங்கிறனால அந்த ஸ்கீமே வேணான்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கே யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இத்தனைக்கும் நீங்கள் மேலே இருக்கீங்க, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கீழே இருக்க பீப்புள் அந்த ஸ்டேட்மெண்ட் வேணால் தெரியாமல் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் அப்படி நினைக்கலாம். அவங்க சந்தோஷமாக இருந்தால் ஓகே, பட் எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 100 யூனிட்லேருந்து 200 யூனிட்டுக்கு வந்துருக்கு. 500 யூனிட் 1000 யூனிட் யூஸ் பண்ணுற நீங்கள் போய் இதெல்லாம் வந்து ஏன்னா கேட்குறீங்க? நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா? கட்டி தானே ஆகணும். ஒரு லக்ஸுரியஸான லைஃப் வாழ்ந்துட்டு ஏசியில் சுற்றிக்கிட்டு எலக்ட்ரிக் கார் வாங்கிட்டு சுற்றுற நீங்கள் எப்படின்னா வந்து ஸ்கீம் கேட்குறது, இது கேட்குறது? எந்த விதத்தில்டா? உங்களை கூட ஏழையா, ஒரு சோத்துக்கு வழி இல்லாத மக்களுக்காக, ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்காக கவர்மெண்ட் பண்ணுற ஸ்கீம்ஸும் இதுவும் வந்துட்டு அதை வேணாம், இப்படி வேணும், அப்படி வேணும்னு நீங்கள் கேட்குறதே வந்து ஒரு அபத்தமான விஷயமா இருக்கு. இன்னமும் ஒரு விஷயம் கிளாரிட்டியாக சொல்லணும்னா, பழைய சிஸ்டத்துலேருந்து இந்த சிஸ்டத்துக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு 100 யூனிட் கம்மி, அது வந்து 500 யூனிட் கம்மியாக யூஸ் பண்ணுற ஏழை எளிய மக்களுக்காக தான் இந்த ஸ்கீமே தவிர 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற யாருமே வந்து இந்த டிவி காட்சியிலேருந்து வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் தான் முட்டாள். அதே மாதிரி நீங்கள் வந்து டிவி கேக்கு விரும்பி போட்டேன், பட் வந்து இது வந்து இப்படியான சிஸ்டம் ஒன்று இல்லை, எங்களுக்கான சிஸ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பீப்புள்ஸ் மிடில் கிளாஸ் இல்லைருந்து அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஏசி யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது நாங்கள் வந்து டிவி கேக்கு இப்படி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சோம், பட் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நினச்சிங்கன்னா இங்கே வர்ற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில சிஸ்டம் வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லா பீப்புள்ஸுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதனால் வந்து முழுக்க கவர்மெண்ட் வந்து ஏழை எளிய மக்களுக்காக மட்டும்தான் கிடையாது, எல்லா மக்களுக்காக தான். எல்லா துறையிலேருந்து எல்லாத்துக்குமே பயன்படுற அளவு ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ. சம்மர்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, இதுக்கு மேலே சம்மர் கம்மியாகிடும், கொஞ்சம் ஏசி போடுறதுலாம் கம்மி பண்ணிட்டா வந்து பில்லாம் கம்மியாகிடும். சொல்லி கவலைப்படாதீங்க.